ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது saree கன்வெர்ட்டட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நியூ டிசைனு. பேக்கில் எப்படி ஓப்பன் நெக் வைப்பாங்களோ வி ஷேப்பில், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கிளாத் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நாட் வச்சுருக்கேன். இது saree கன்வெர்ட்டடு தான், பூனம் saree. எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டைம் இருக்கும்போது பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்து வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து கீழே ஸ்பன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக கேட்குறீங்க என்ன கிளாத்துன்னு, ஸ்பன் கிளாத்து. இது வந்து saree கிளாத்து, சாரியோட பூனம் saree. அதுக்கு கீழே ஸ்பன் கிளாத்து. ஏதாவது அந்த பேட்ச் ஒர்க் பண்ணணுன்னா மட்டும்தான் நான் காட்டன் லைனிங் எடுத்துப்பேன். பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக மேலே வந்து முந்தானியை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து லைனிங் காட்டன் லைனிங்கு எடுத்திருக்கேன். எந்த லைனிங் வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்பன் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டன் லைனிங் இருந்ததுனால நான் வந்து அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து மேலே உள்ள மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம். மேலே மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்பன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணிக்கலாம். நான் 42 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது என்ன சைஸ்னால் எஸ் சைஸ். எஸ்ஸுக்குள்ளவங்களுக்கு இந்த ஹைட்டு 35 வச்சுருக்கேன். 35 ஹைட்டு 35, லென்த் வந்து 42 வச்சுருக்கேன். எனக்கு 38 சைஸு. 38 to 37 to 38, அதனால் கரெக்டாக இருக்கும்னு 42 வச்சுருக்கேன். உங்களோட மெஷர்மெண்ட்டோட 4 மெஷர்மெண்ட்டே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங்க்கெல்லாம். இப்போ 2 பார்ட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஸ்பன் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், மேல் பாட்டுக்கு. இப்போ அதை தான் வந்து saree கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். saree கிளாத்தை நம்ம வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கீழே உள்ள பார்டரை நான் கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். பார்ட்ரு வைக்கல இதுலேயும், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பூனம் சரிங்கிறதுனால அங்கேயும் நகுரும். அப்படி நகுற மாதிரி இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பார்ட்டாக இருக்குது பாருங்கள். 2 லைனிங்கு, 2 கிளாத்து, saree கிளாத்து. இப்போ இதை தான் வந்து நம்ம நெக்கு கட் பண்ண போகிறோம். நெக் கட் பண்ணுறதுக்காக ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 வச்சுருக்கேன் ஓப்பன் நெக்கு. லென்த்து வந்து 4 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பேக் சேம் வச்சுருக்கேன். ஹார்ம் கோல் 6 வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேஃபுக்கு 1 விட்டு கர்வாக வரைஞ்சிக்கோங்க. 1 சென்டிமீட்டரில் கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் மேலே உள்ள பேட்ச் ஒர்க்குக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இதை மேலே பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த முந்தானி தான் எடுத்துருக்கேன். அதில் வந்து சேம் மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும், மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே உள்ள கிளாத்து ஆக்சுவல் சைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வந்து ஒரு ஹேண்டுக்கு இன்னொரு ஹேண்டு டிஃப்ரெண்ட் ஆகும், அதனால் வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலான்னு ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை தனியாக வச்சிடல லைனிங்கை. இப்போ வந்து இதுதான் வந்து மேலே பேட்டர்ன் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங்கும் தேவை. பேட்டர்ன் ஒர்க்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா என்ன கலர் பேட்டர்ன் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த பேட்டர்ன் ஒர்க்குள்ளதையே நீங்கள் லைனிங் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்கும். டிசைனு பார்த்தா லுக்காக இருக்கும். கீழே ஒயிட்டு வச்சிங்கன்னா அதில் நல்லாவே இருக்காது. அதனால் நானும் லைனிங் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இப்போ பேட்டர்ன் ஒர்க் பண்ணுறதுக்கு வி ஷேப் தான். நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லென்த்து கீழே லோவாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வி ஷேப் வச்சுக்கலாம். ஷார்ட்டாக வேணால் ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் லாங்காக தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு நாட் வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தமாகவே இருக்கும். நிறையா வச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் லோவாகவே கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ லோவாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ லோவாக கட் பண்ணிட்டேன். கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு வேணும், அதனால் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுதான் மேலே உள்ள பேட்டர்ன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ மேலே ஒன்ஸ் நம்ம போட்டு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. போட்டு பார்த்துட்டு லுக் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு மேட்சிங்காக இருக்குது. ஸ்டிச் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ எடுத்துடலாம். இப்போ ஹேண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டு தான் தேவை. ஹேண்டுக்கு பேலன்ஸ் உள்ள அதை கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். முந்தானியில் உள்ள பேலன்ஸ் கிளாத்தை எடுத்து அதை 4ஆக ஃபோல்டு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். 2ஆக கட் பண்ணி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன்.
சாரீ கன்வெர்ட்டட் போட்டே ரொம்ப நாள் ஆகுது, அதனால் சரி ஒன்று போடுவோன்ட்டு போட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் தான் எல்லாேருக்கும் ஷேர் ஆகும். ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லாமே முடிஞ்சிட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிட்டு, ஹேண்டும் முடிஞ்சிட்டு, இப்போ லோ பார்ட் போட போகிறோம். கீழே டபுள் லைனிங்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கட் பண்ணியாச்சு. அதேமாரி இப்போ சாரீ ஃபுல் சாரியை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே உள்ள பார்டரை கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மேலேயும் லைனிங் மேலேயும் பார்ட்ரு கீழேயும் பார்ட்ருனால் நல்லா இருக்காது. அதனால் ஒன் பார்ட்டை வந்து பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒயிட் அவ்வளோதான் தெரியாது, ப்ளூ தான் வந்து டார்க்காக தெரியும். ப்ளூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க ஸ்டிச் பண்ண போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டர்ன் ஒர்க் மேலே உள்ள பேட்டர்னை தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடாக வச்சுக்கணும். எப்படின்னா லைனிங் எது உள்ளே தேவையோ அதை வச்சுட்டு மேலே திருப்புறத்துக்காக. இதெல்லாம் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிகிறது தான். இப்போ ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். பேக் சைடு பூனம் என்ன சாரியோ அந்த சாரிக்குள்ளே பேக் சைடு வச்சிங்கன்னா தான் திருப்பினா ஃப்ரண்ட் சைடுக்கு வரும். அதனால் பேக் சைடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பூனம் சாரிக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது, ஓரளவு கண்டுபிடிச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுன்னு தெரியாது சில இதில். இப்போ அந்த நல்லா திரும்புறதுக்காக கட் பண்ணிக்கலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு அதை தான் ஜாயின் பண்ண போகிறோம். படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. இது வந்து பேட்டர்ன் ஒர்க்குங்கிறதுனால கொஞ்சம் தெளிவாகவே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருப்பேன். இது வந்து எப்படி தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க, ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லுவீங்கிறதுக்காக தான் ஸ்லோ பண்ணி காமிச்சேன். இது எப்பயுமே போல் நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க வேண்டியதான். எப்பயுமே போல் தான் ஃப்ரண்ட்டில் நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். இப்போ அதேமாதிரி அந்த ரவுண்ட் நெக் கர்வாக வரதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த பேட்டர்ன் ஒர்க்னால் பண்ணும்போது கொஞ்சம் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எங்கேயும் நகராது. காட்டன் மற்றபடி வேறு கிளாத்து அப்படின்னா நகராமல் இருக்கும். பூனம் சரிங்க பொறுத்த வரைக்கும் நகரும், அதனால் பின் பண்ணிக்கலாம் பேட்டர்ன் ஒர்க் பண்ணும்போது மட்டும். வேறு ஏதாவதுனா அப்படியே வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். இதுனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் நான் பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் நாட்டு வைக்க போகிறோம். நாட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் நாட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளைன் பார்ட்ரு வந்து ப்ளூ கலர் கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து அதுலேயும் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து அது வந்து நாட்டு மட்டும் தான் மேக் பண்ணேன். அந்த ஹோல்ஸு வந்து நான் வந்து நாட்டாலே ரெடிமேட் நாட்டு வாங்கி அது இருந்தது ஆல்ரெடி, அதுவே மேட்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம பார்ட்ரு வேணான்னு கட் பண்ணோம் இல்லையா, மேலே உள்ள பார்ட்ரு அதிலே மேக் பண்ணிக்கலாம் நாட்டுக்கு. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ்லேயே நம்ம நாட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஹோல்ஸையும் அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. போடும்போதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுக்கிட்டிங்கன்னா இருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகாது, நகராது. ஒன்ஸ் நீங்கள் இது போட்டுட்டு ஃபுல் ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி போடவே முடியாது. திரும்பி வந்து கொஞ்சம் ஆவுந்துட்டு லூஸ் ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு லுக்கு கொண்டு வர்றது, கொஞ்சம் பேட்டர்ன் ஒர்க்குங்கிறதுனால கொஞ்சம் டிசைன் கொண்டு வர்றது இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் வந்து கையோடு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், அதோட லுக்கே போயிடும். அதனால் வந்து போடும்போதே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கணும். அந்த சேம் ஆப்போசிட் சைடில் சேம் லென்த்லேயே போட்டுக்கணும். மாற்றி போட்டக்கூடாது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆப்போசிட் சைட்லேயும் பாருங்கள் கரெக்டாக வச்சுருப்பேன்.
அதுமாதிரி இங்கே எந்த போட்டிருக்கோமோ அதே நேர் ஆப்போசிட்டில் அடுத்த சைடும் போடணும். நான் அந்த ப்ளூ கலரில் தான் வந்து நாட் மேக் பண்ணேன். நாட்டை வந்து நம்ம அதில் விட்டுக்கலாம். கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் கிராஸாக பண்ணிவிட்டு கீழே வந்து குஞ்சம் வைக்க போகிறோம். அதுவும் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டாக தான் வைக்க போகிறோம். ஏன்னா கீழே வந்து ஒயிட் கலர் தான் கீழே உள்ள பாட்டு. அதில் குஞ்சம் தொங்கும்போது ப்ளூ கலரில் வச்சுன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ளூ கலரில் தான் மேக் பண்ணேன். இப்போ ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ மடிச்சுக்கலாம். ஓரத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் திருப்பும் போது கொஞ்சம் கீழே தெரியாது. அதுமாரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள். இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இப்போ பேக் சைடில் நெக் அதுமாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். அதே சேம் பேட்டர்னில் தான் நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு பின்னாடி ஜிப் வைக்க போகிறோம். ஜிப் வைக்கிறதுக்கு முன்னாடி நெக்கை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரு பார்ட்டாக கட் பண்ணி ஜிப் வைக்க மேட்ச் பண்ணிடலாம். மேட்சிங்காக ஜிப் இல்லை, சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் டார்க் கலராக தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டார்க் கலராக தான் இருந்தது. சரின்ட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு படிமான தையல் போட்டுட்டு ஒன்ஸ் ஜிப்பை வந்து லாக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒன்ஸ் தப்பாக ஆகிட்டுனா பிரிச்சுக்கலாம் இப்போயே. அதனால் வந்து லாக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதுக்கு முன்னாடி மறந்தாச்சு. அதுக்கு முன்னாடி பேக் சைடில் வந்து டாட் வைக்க போகிறோம். பேக் சைடில் டாட் வச்சா தான் வந்து பேக் சைடில் வந்து லோவாக தொங்காது அப்படியே ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் ஹிப்பில் வந்து ஸ்டிஃபாக நிற்கணுன்னா பேக் சைடில் டாட் வச்சே ஆகணும் கண்டிப்பாக. அதனால் வந்து நமக்கு ஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் சைடில் டாட் வைக்கணும் கண்டிப்பாக. அதேமாரி 2 பக்கமும் டாட் வச்சுக்கிறேன். ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு வச்சா போதும். ரொம்ப லீனாக இருந்தாங்கன்னா 3 சென்டிமீட்டர் வைக்கணும். இல்லை கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்கன்னா 2 சென்டிமீட்டர் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு 3 தையல் போட்டுக்கலாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒன்ஸ் பிரிக்க முடியாது. ஷோல்டரை கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இல்லைன்னா ஸ்டிச்சஸ் போயிட்டுனா பிரிக்க முடியாது. அதனால் ஷோல்டர் 2-3 தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹேண்டை ஜாயின் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து ஹேண்டுக்கு வந்து நான் லாங் ஹேண்ட் தான் வைப்பேன். அதுவும் பூனம் சரினா கண்டிப்பாக லாங் ஹேண்ட் தான் வைப்பேன். ஏன்னா பூனம் சரியில்லை பஃப்பு இல்லைனா எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வச்சா அது வந்து டிசைன் வந்து தெரியவே மாட்டுது, கொலாப்ஸ் ஆகிடுது ஃபுல்லாகவே. காட்டன்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிது. காட்டன் வேறு கிளாத்னால் ஸ்டிஃபாக நிற்கிது. பூனம் சரியில் எந்த ஹேண்டு வச்சாலும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. ஹேண்டே போட்டோம்னா ஹேண்டு வேறு ஏதாவது வித்தியாசமாக வச்சோமானான்னு தெரிய மாட்டுது. அதனாலே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நான் லாங் ஹேண்ட் வச்சுருவேன். இல்லை ஷார்ட் ஹேண்ட்னாலும் ப்ளைனாக வச்சுருவேன். வேறு எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டிசைனு ஒன்று ஷார்ட்டு இல்லைன்னா லாங், இது 2 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்ஸ் இதில் டிசைன் பண்ணி வேஸ்ட் ஆகுது. அதனால் வந்து நான் இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை இப்போல்லாம். சும்மா ஷார்ட் ஹேண்டு இல்லைன்னா லாங் ஹேண்டில் ப்ளைன்லேயே வச்சிடுறது. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஹேண்டை.
இப்போ அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே சேம் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் லோ சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ணுவேன் ஃபுல்லாகவே. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் பார்ட்டை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக கீழ் பார்ட்டை ஜாயின் பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே ஒரே லைனாகவே ஜாயின் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஹேண்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் லோ பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரே ஸ்டிச்சஸ் ஹேண்டுலேருந்து கீழ் வரைக்கும், கீழ் பார்டர் வரைக்கும் ஒரே ஸ்டிச்சஸ் தான் பண்ணுவேன். அதுதான் ஈஸி. சில பேர் ஹேண்டு வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணதுனால அது என்னென்னா பிரிக்கக்கூட முடியாது. ஒன்ஸ் லூஸ் ஆகிட்டு இல்லை டைட் ஆகிட்டுனா பிரிக்கக்கூட முடியாது, ஸ்டிச்சும் பண்ண முடியாது. அதனால ஒரே ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதுமாரி வந்து நான் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்ட்ரு இருந்தாலே வேறு எந்த பேட்டர்னுக்கும் போக முடியாது. பார்டரை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். அம்பர்லா கட்டிங்க்கு போகவே முடியாது. பார்டரை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அம்பர்லா கட்டிங்க்கு போயிடலாம். நம்ம பார்த்தாலே ஒரு கிளாத்தை பார்த்தாலே தெரியும் அம்பர்லா கட்டிங்காக இல்லை வந்து ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தாலே தெரியும். பார்டர் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சில இது வந்து கீழே பார்டராகவே அட்டாச்சு இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். சில இதில் வந்து பார்டர் மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பூ டிசைன்லாம் ஒரே சேம் மாடலில் இருந்துச்சுன்னா அம்பர்லா கட்டிங் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். இது ஸ்பன் கிளாத்து தான் நான் வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறது. அதேமாரி பேக் சைட்லேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பேக் சைட்லேயும் சேம் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டோட பேக் சைடில் கொஞ்சம் லோவாகவே கட் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் இப்போ வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா சாரீ 3 சென்டிமீட்டர் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு 2 சென்டிமீட்டர் 2 இன்ச்சஸ் கட் பண்ணாலே போதும். 2 மீட்டர் 5 மீட்டர் தான் மொத்தத்துக்கு. 3 மீட்டர் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கு வந்து 2 மீட்டர் கட் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி 5.5 இருக்கும். 5.5 இருந்துச்சுன்னா 5 சென்டிமீட்டர் எப்படி இருந்தாலும் இது எப்படின்னா முந்தானி இருக்கும். பேலன்ஸ் 5ல் 3 மீட்டர் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேலன்ஸ் 2 மீட்டர் பேக்கும் கட் பண்ணாலே போதும். ஏன்னா பேக் சைடில் ஜிப் வைக்கிறோம், அப்புறம் டாட் வைக்கிறோம். இதெல்லாம் வச்சாலே வந்து பாதி கிளாத்து மேலே உள்ள பாதி கிளாத்து வந்து கட் ஆகிடும். அதனால் வந்து அதிகமாக வச்சாலும் அதில் வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்டிச்சஸ் தான் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதேமாரி சேம் பேட்டர்னில் அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிட்டு அவுட்லுக் பார்க்கலாம் வாங்க. இந்த அவுட்லுக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி சாரீ கன்வெர்ட்டட் ஸ்டிச்சஸ் இதேமாரி வேணுனாலும் ஸ்டிச் பண்ணி தரேன் நான். 500 தான் சாரீ இன்ட்டு இதேமாரி கவுனு ஃப்ராக் எது வேணாலும் 500 தான். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் எல்லாத்துலேயும் நான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த அவுட்லுக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.